சுந்தரி சீரியலில் நம்ம சுந்தரியும் கார்த்திக்கும் சேரணுமா, இல்லைன்னா நம்ம சுந்தரியும் வெற்றியும் சேரணுமா? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுந்தரி மனசில் யார் இருக்கா அப்படின்னு தெரியலன்ட்டு குடும்பத்தில் எல்லாருமே ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அதனால இந்த குழப்பத்தை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறக்கானே ஒரு சுந்தரியை ஒரு விஷயமா சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு வீட்டில் உள்ள பெரியவங்களாம் நினைக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா அப்பத்தாவும் வெற்றியோட அம்மாவும் தான். சுந்தரிகிட்ட போய் வெற்றியோட அம்மா பேசுகிறாங்க. வெற்றிக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அதுவும் உஷாவையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நீ என்னம்மா நினைக்கிற? நாங்கள் எடுத்த முடிவு ரைட்டு தானா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நம்ம சுந்தரி கொஞ்சம் திணறாங்க. இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவு சூப்பர், நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க, நல்ல முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா வீட்டில் உள்ளவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. இருந்தாலும் சுந்தரி ஒரு தயக்கத்துலேயும் ஒரு மாதிரி பதட்டம் அடைந்ததை அவங்க எல்லாருமே பார்த்தாங்க. அதனாலே என்ன நினைக்கிறாங்க இல்லைன்னா, அப்போ சுந்தரி மனசில் வச்சு சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம்னா இந்த விஷயத்த உஷா கேட்டோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ சுந்தரி அக்கா மனசில் வச்சு இல்லை, அப்போ வச்சு நமக்கு தான், மாமா நமக்கு தான் அப்படின்னு ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்காவா. ஆனால் வெற்றியோட மனசில் அவள் இல்லை, சுந்தரி தான் இங்கே இருக்கா. அது அவளுக்கு தெரியாமல் ஒரு மாமாவை நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அது மட்டும் இல்லை, நம்ம சுந்தரியை பார்த்து கிஃப்ட்லாம் கொடுக்குறா. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எங்கள் மாமாவும் நானும் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்களே, அதுவே எனக்கு போதும், எனக்கு அதை ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன விஷயத்துக்கே நீ சந்தோஷம் இவ்வளோ படுற அப்படின்னா, சின்ன விஷயம்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு மாமா தான் உலகமே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ எங்கள் மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்கள் வீட்டில் உள்ளவங்களே இந்த முடிவு எடுத்துட்டாங்க, நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சுந்தரி கொஞ்சம் தயக்கம் அடைஞ்சிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்டே தெரில. இன்னொரு பக்கம் நம்ம தமிழில் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்களே, அங்கே என்னென்னா எல்லாருமே அம்மா அப்பா எல்லாருமே, எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் அம்மா அப்பாலாம் இருக்குது. நம்ம தமிழுக்கு இல்லையா, பிள்ளைங்கள்லாம் கூட பிறந்தவங்க, உனக்கு அப்பா கிடையாதா அப்படியா அப்படின்னு கேட்கும். இந்த பிள்ளை ரொம்ப சோகமாகுது. ஏன்னா அப்பா இல்லாத பிள்ளைங்க எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கும். தாய் தகப்பம் இல்லைன்னா அதோட பாசத்துக்கு ஏங்கி பிள்ளைங்க ரொம்ப நூடுல்ஸ் ஆயிரும் இல்லையா. அதை நம்ம தமிழும் ரொம்ப வேதனை அடையிறா. ஐயோ நமக்கு அப்பா இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம்னா வெற்றியோட மகன் இருக்கான்ல, அகிலும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. நமக்கு அம்மா இல்லையே, அம்மாவோட பாசத்துக்காண்டி நம்ம எவ்வளோ ஏங்க வேண்டியதாக இருக்குது, தமிழ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அவைய அம்மா கூட, நமக்கு அம்மா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, தமிழோட அம்மா தான் அவனுக்கு அம்மாவாக வரணும் அப்படின்னு நினைக்க. அதை நம்ம வச்சுக்கிட்டேயும் சொல்கிறான், எனக்கு தமிழோட அம்மா, அதாவது சுந்தரி அம்மா தான் எனக்கு அம்மாவாக வரணும் ஆசைப்பட்றேன்ப்பா. தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு தயவுசெய்து சுந்தரி அம்மா தான் எனக்கு அம்மாவாக வரணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் வெற்றி மனசுலேயும் சுந்தரி தான் இருக்காங்க. சுந்தரி மனசுலேயே வெற்றி இருக்காங்க. பட் அவளோட முடிவை தெளிவாக சொல்ல மாட்டேங்காங்க நம்ம சுந்தரி. அது மட்டும் இல்லை, எதுக்கு அப்படி சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, கார்த்திக் உயிரோடு இருக்கிறத நம்ம சுந்தரி பார்த்துட்டாங்க. அதனால தான் அவங்க எந்த முடிவும் சொல்லாமல் இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஆட்டியாட்டும் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு சுந்தரி குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு தெளிவான முடிவாக எடுத்து குழந்தைகளுக்கு காட்டியாட்டும் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.